நாமக்கல்லில் பலதரப்பட்ட சவால்களை எதிர்கொண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் சர்க்கஸ் கலைஞர்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி பார்க்கும் ஒரு சாகச கலை நிகழ்ச்சியாக கடந்த அரை நூற்றாண்டுக்கு மேலாக இருந்து வந்த சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் இன்று அரிதாகவே நிகழ்த்தப்படுகின்றன. சர்க்கஸுக்கு வருகை தந்துள்ள பார்வையாளர்களை கவரும் வகையில் உயர பயிற்சி சாகசங்கள், கயிறு நடனம், சுழல் வளையங்களில் பறக்கும் கலைஞர்கள், மோட்டார் சைக்கிள் சாகசங்கள் உள்ளிட்ட பல்வேறு சாகசங்கள் இடம்பெறுகின்றன. மேலும் குழந்தைகளை மகிழ்விக்கும் விதவிதமான நகைச்சுவை கலைஞர்களின் நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பெறுகின்றன. பொதுமக்களிடம் புகழ்பெற்ற பெரிய சர்க்கஸ்களில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தான்சானியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் கலைஞர்களை அழைத்து வந்து சாகச நிகழ்ச்சிகளை நடத்துகின்றனர். பிறரை சிரிக்க வைத்து அதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக் கொண்டு வரும் சர்க்கஸ் கலைஞர்களின் கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். நாமக்கல்லில் நடைபெற்று வரும் ஒரு தேசிய அளவிலான சர்க்கஸ் நிறுவனத்தின் மேலாளர் சேது மோகனன் மற்றும் அவரது குழுவினர் கூறும்போது, ஒரு சர்க்கஸ் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 4 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதால் குறைந்த கட்டண அடிப்படையில் காலியாக உள்ள இடங்களில் சர்க்கஸ் நடத்திக் கொள்ள அரசு நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என்றும், குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும், நலிந்து வரும் சர்க்கஸ் கலைக்கும் கலைஞர்களுக்கும் அரசுகளும் பொதுமக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். எங்க சர்க்கஸ் இந்தியா முழுவா எல்லா டெல்லி, பாம்பே, கல்கட்டா எல்லாம் விளையாடி நம்ம இங்கே நாமக்கல் ஒரு மாதத்துக்கு வந்திருக்கு. மக்கள் எல்லாம் வந்து எங்கள் சர்க்கஸை இந்த அழிஞ்சு போகிற கலையை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட விரும்புகிறது. ரயில்வே கிரவுண்டெல்லாம் டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த அழிஞ்சு போகிற கலைக்கு கிரவுண்டு நமக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்கறதுக்கு வேண்டிக்கிறது. இதுபோன்ற சர்க்கஸ் கலைஞர்கள் நிகழ்த்தும் கலைகளுக்கு உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சங்கங்கள், பெரும் தொழில் நிறுவனங்கள் ஆதரவு அளித்து தங்கள் பணியாளர்களை சர்க்கஸ் பார்ப்பதற்கு அழைத்து வந்தால் நலிந்து வரும் சர்க்கஸ் தொழில் மேம்படும். சமூக ஊடகத்திற்குள் மட்டுமே நாம் பயணம் செய்யாமல் கொஞ்சம் வெளி உலகத்திற்கு வந்து உண்மையான கலைஞர்கள் நிகழ்த்தும் கலைகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து கலைஞர் பெருமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.